தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் நாம் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கான வேக்கன்சி ஃபார்ம் ஆகிருக்கு. எஸ், ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடித்தவங்களுக்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதை விட ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, சீட் நாட் அலாட்டட், அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட்டில் சீட் கிடைக்காதவங்களுக்கு செகண்ட் ரவுண்டாக இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மோஸ்ட்லி அதில் வந்திருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் தான். ஏன்னா ஸ்லைடிங்கில் மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜோடலாம் எல்லாமே மூவ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ இன்றைக்கி அதில் ஒரு ஹாப்பியான நோட் என்னென்னா, நிறைய பேருக்கு ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் கிடச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுடைய கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி நாம் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் இப்படியெல்லாம் நீங்கள் மாற்றி கொடுங்கன்னு உங்களுக்கு ஐடியா கொடுத்துருந்தோமோ அதுபடியெல்லாம் நீங்கள் மாற்றி கொடுத்ததோட விளைவு கண்டிப்பாக நிறைய பேருக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு. நீங்கள் எல்லாருமே பர்சனலாக நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் நம்ம சேனலோட சக்ஸஸ்ஸு. ஸோ எல்லாருமே தேங்க் பண்ணியிருக்கீங்க. இதுதான் நம்ம சேனலோட சக்ஸஸாக ஃபீல் பண்ணுறோம். இது மாதிரி தான் நாங்கள் இயர் பை இயர் உங்களுக்கு கைட்லைன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நாம் பார்க்காத ஒரு வேக்கன்சி ஸ்டேட்டஸ் இந்த தடவை ஃபார்ம் ஆகிருக்கு. எஸ், இப்போ நாம் இன்றைக்கி மார்னிங் கொடுத்த வீடியோவில் கூட நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது தெளிவாக நாம் சொன்னோம், நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா வைஸ் நமக்கு ஒரு நியர்பை 800 வேக்கன்சி கிட்ட இருக்கிற மாதிரி நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதை விட இது டபுள் மடங்காக இருக்குது. சரிங்களா? எஸ், ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடித்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகாதவங்க 1732 பேர். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடித்து வேக்கண்ட் ஆனது 1732 வேக்கன்சி இருந்திருக்கு. இன்றைக்கி அஃபீஷியலாக TNAU இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜென்ரல் அகாடமிக்கில். ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட்டில் வேக்கண்டான இந்த 1732 சீட்டுக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு சீட் நாட் அலாட்டட்னு வந்திருக்கிற கேண்டிடேட்டுக்கு இந்த சான்ஸை தூக்கி கொடுத்துட்டாங்க. 1732 நியூ அலாட்மெண்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம். லாஸ்ட் இயர் கூட நமக்கு 1200 வேக்கன்சி தான் நமக்கு ஆச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1200 வேக்கன்சி தான் கிடச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா 1732 வேக்கன்சி வந்திருக்கு. 32 வேக்கன்சி ஃபார்ம் ஆகிருக்கு. 1732 இது ஒரு ஹியூஜ் நம்பர். சரிங்களா? செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டுக்கு இவ்வளோ சீட்ஸ் எல்லாம் வராது. சரியா? ஸோ இவ்வளோ சீட்ஸுக்கு இப்போ அலாட் ஆகிருக்கு. ஓகே சார், இப்போ கேட்குறது சரி, இதில் இன்னமும் எனக்கு சீட் நாட் அலாட்டட்னு வந்திருக்கு. நான் இன்னும் வெயிட் பண்ணலாமா? ஏன்னா செகண்ட் ரவுண்டாக இப்போ ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வர்றப்போ நியூவாக அலாட்மெண்ட் வருமே சார், அதில் எதுவும் வேக்கன்சி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் 1732 பேருக்கு நியூ அலாட்மெண்ட் வந்திருக்குல்ல, கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 வேக்கன்சியாவது கட்டாயமாக ஆகும். ஸோ இது ஒரு ஹாப்பியான நியூஸை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். இது வரைக்கும் நாம் பார்த்துருக்கிற ப்ரீவியஸ் இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாம் சொல்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டுக்கு நியர்பை ஒரு 700 சீட்ஸுக்கு மேலே கண்டிப்பாக வரலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் சீட் நாட் அலாட்டட்னு வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் யாரும் ஒரி பண்ண வேண்டாம். மினிமம் உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட், அதாவது செகண்ட் ரவுண்டு ஸ்லைடிங் வர்ற அன்னைக்கு தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் நடக்கும். ஃபஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதில் நியர்பை ஒரு 700 வேகன்சியாவது கட்டாயமாக வரும். ஏன்னா ப்ரைவேட் அஃபிலியேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. சரியா? ஓரளவு சரி அக்ரி தான் என்னோடய எய்மு, ஸோ அதை நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற ஐடியாவில் இருக்கவங்க தான் அதை போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இந்த எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்தினால ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர் ஒரு சில காலேஜஸ் எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கிறது எனக்கு ஒத்து வரல, நம்ம டேரெக்டாக இங்கே கட்டி படிக்கிறதுக்கு நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு நல்ல காலேஜ் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு யோசனையில் இருக்கிறவங்களாம். ஸோ கண்டிப்பாக சீட்டு கிடச்சிருந்தாலும் CV போய் அட்டன் பண்ண மாட்டாங்க, இந்த 20,000 பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப கட்டாயமாக உங்களுக்கு சீட்டு தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டுக்கு அதிகப்படியான சீட்டு வரும். ஸோ யாரும் ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட், செகண்ட் ரவுண்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் அதிகபட்சம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை, மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போல் உங்களுக்கு கட்டாயமாக அடுத்த ரவுண்ட் அலாட்மெண்ட் வரும். யாரும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், சீட் இன்னும் கிடைக்கலன்னு யோசிக்க வேண்டாம். நமக்கு அடுத்த சான்ஸ் இருக்குது. ஹாப்பியான நோட் கொடுத்துருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.